வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரோஸ் அவர்கள் எழுதிய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். செவ்வாய்க்கிழமை மாலை சிவச்சிதம்பரம் ஓய்வாக ஹாலில் வந்து உட்காரும் வரை கரிகாலன் சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வந்த சில நிமிடங்கள் தவிர மீத நேரங்கள் பூராவும் மாடி அறையிலேயே அடைந்து கிடந்தான். இடையிடையே கீழே யார் யாரோ வந்து போகிற சப்தங்களும் கிருஷ்ணகுமாரை விசாரிக்கிற ஓசைகளும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கரிகாலன் கீழே இறங்கி வரவே இல்லை. வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் கிருஷ்ணகுமாராக நடித்து கொண்டிருக்கும் பொறுமை அவனுக்கு இல்லை. அதற்கு கரிகாலன் தயாரும் இல்லை. கொள்ளையை நிகழ்த்துவிட்டு பறந்து போய்விடுகிற தயார் நிலையில்தான் அவன் இருந்தான். மாலை வரை பல்லை கடித்து கொண்டு அறைக்குள்ளேயே இருந்தவனை சிவச்சிதம்பரம் இன்டர்காமில் அழைத்தார். எப்பப்பா வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன். நேத்து ஏதோ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி சொல்ல வந்தியே. ஆமா, இப்ப வந்து சொல்றியா? ஃப்ரீயா இருக்கேன். கரிகாலன் அவசரமாக ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தான். வரண்டா கிழவா, வரேன் என்று முனங்கியபடி கீழே இறங்கி போனான். சிவ சிதம்பரத்தை பார்த்ததும் நேற்று இரவு சமையல் பண்ணுகிற பெண்மணியுடன் அவர் இருந்த கோலம் நினைப்பில் வந்து நின்றது. கரிகாலன் சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். உனக்காக நான் என்ன பிசினஸ் புதுசா ஆரம்பிச்சு தரணும்? அதுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கும்? சிவ சிதம்பரம் மிக்க அன்புடன் கேட்டார். கரிகாலன் உற்சாகத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். டீட்டெயிலாவே சொல்றேன்ப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட மொத்த சொத்து பணம் விவரங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா தேவல. இது வரைக்கும் நான் ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை என்கிறதுக்கு மேல எதையும் நினைச்சு பார்த்தது கிடையாது. இப்பதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்கிற நினப்பு வந்திருக்கு. சொல்றீங்களா தயவு பண்ணி? கரிகாலன் கேட்ட தொனியின் மென்மையில் சிவச்சிதம்பரத்தின் மனம் வெகுவாக கனிந்து விட்டது. உனக்கு என்னென்ன விவரம் வேணுமோ கேட்டுட்டே வா, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் வரேன் என்றார். நம்மோட இந்த வீட்டின் மதிப்பு இப்ப எவ்வளவு பார்க்கும்? கரிகாலன் சுற்றி வளைத்து ஆரம்பித்தான். இன்னி தேதிக்கு 20 லட்சம் ரூபாய் பெறும். நமக்கு வேறு சொத்து என்னென்ன இருக்கு? படப்பையில் 2 ஏக்கர் தோட்டம் இருக்கிறது தெரியும் உனக்கு? அது தெரியும். வேற? வண்டலூர்ல மனை 2 கிரவுண்டு கிடக்கு. அப்படியா? அது தெரியாது இதுவரைக்கும். சொத்துக்கள் இவ்வளவுதான். ஷிப்பிங் ஏஜென்சி பிஸ்னஸ் எவ்வளவு பணம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்காத சொல்லுங்க. அதுக்கு போன வருஷம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பின ரிட்டர்ன் காப்பியை எடுத்து காட்டுறேன். அதை படிச்சு பாரு, கிளியரா தெரியும் உனக்கு. கொஞ்சம் ஷேர்கள் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல காட்டாத பணம்னு ஏதாவது இருக்குமாப்பா? தூண்டில் கேள்வியை கரிகாலன் மிகவும் தந்திரமாக போட்டான். சிவ சிதம்பரம் பதில் சொல்வதற்கு வாயை திறக்க இருந்தார். அப்போது டெலிபோன் மணி அடித்தது. ரிசீவரை எடுத்தார். குடும்ப டாக்டர் ரவி பேசினார். எஸ், சிவ சிதம்பரம் தான் பேசுறேன் டாக்டர் என்ற சிவ சிதம்பரம் கரிகாலனை பார்த்து, நம்ம டாக்டர் பேசுறார் என்று சொல்லிக் கொண்டார். கிருஷ்ணகுமார் வீடு திரும்பிட்டானாமே, கேள்விப்பட்டேன். ஆமா டாக்டர், நேத்து மார்னிங் வந்தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இதுவரைக்கும் இல்லை. நல்ல நேரத்துக்கு வந்தான். நாளைக்கு காலையில ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன். ஓ பாசிட்டிவ் ரத்தம் அவரை தவிர அவங்க குடும்பத்துல வேற யாருக்கும் இல்லை. வேற எங்கேயும் கிடைக்கவும் இல்லை. அதான் வேற வழி இல்லாம உங்களுக்கு ரிங் பண்ணேன். கிருஷ்ணகுமார் வந்துட்டான்னு தெரிஞ்சது. கொஞ்சம் அவன் அனுப்பி வைங்க. நோ ப்ராப்ளம், இப்பவே அனுப்பி வைக்கிறேன். வேற எதுவும் இல்லையே? வேற ஒன்றும் இல்லை. சிவ சிதம்பரம் ரிசீவரை வைத்தார். குமார், நாம் அப்புறமா பேசிப்போம். நம்ம டாக்டர் ரவி அர்ஜென்ட்டா உன்னை கூப்பிடுறார். போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்துரு. வேற எங்கேயும் கிடைக்கலையாம். கரிகாலன் உள்ளுக்குள் அதிகமாக பொங்கினான். வேற எங்கேயும் கிடைக்கலைன்னா நான் தான் அகப்பட்டனா? எரிச்சலுடன் கேட்டான். நீதானே இதை ஒரு சேவையா டாக்டர் ஓ பாசிட்டிவ் ரத்தம் கேட்டிருக்கிற சமயத்தில் எல்லாம் 3-4 தடவை ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்க. 3-4 தடவை கொடுத்தா லைஃப் பூராவும் கொடுத்துட்டே இருக்கணுமா? இந்த ஒரு தடவை போய் கொடுத்துட்டு வந்துரு. நோ, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். கண்டபடி ஊர் சுத்திட்டு வந்ததுல பாடி ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஃபோன் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டதா சொல்லிடுங்க. நீயே சொல்லிடு. நானா இப்ப வரேன்னு டாக்டர் கிட்ட சொன்னேன்? நீங்க தானே? நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சிவ சிதம்பரத்தின் முகம் சிவந்தது. சாரி குமார், ஐ டோன்ட் லைக் திஸ் என்றார். சாரி, ஐ காண்ட் ஹெல்ப். என்னமோ நீ வந்ததுலேருந்து கொஞ்சம் என்னவோ போல இருக்க. எப்படியோ பேசுற. சிவ சிதம்பரம் இப்படி சொன்னதும் கரிகாலன் சட்டென மனம் தணிந்து கொண்டான். அதீதமாய் நடந்து கொண்டு விட்டோமோ என்ற படபடப்பு மனதுள் எழும்பியது.
இதற்குத்தான் செல்வம் எமோஷனல் ஆகாதே என்று 1000 முறை சொல்வான். கரிகாலன் மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசினான். உடனே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு உடம்பு வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்ப்பா. அதனால தான் என்னால இப்ப பிளட் கொடுக்க முடியாது என்று பவ்யமாக சொன்னான். இத ஒரு முறையோட சொல்ல வேண்டாமா நீ? இத ஒரு முறையோட சொல்ல வேண்டாமா நீ? சிவ சிதம்பரம் விடாமல் கேட்டார். நான் தப்பான டோன்ல பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. தலை குனிந்து விட்டான். கரிகாலனுக்கு வேறு வழி இல்லை. அவனுக்கு வந்த காரியம் வெற்றிகரமாக முடிய வேண்டும். நாய் வேஷம் போட வந்துவிட்டு குறைக்க முடியாது என்றால் குறைத்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அதற்காக நாய் வேஷத்தை போட்டுக்கொண்டு நர்சிங் ஹோம் போய் ரத்தம் கொடுத்துவிட்டு வருவதெல்லாம் சரிப்படுமா? அதுவும் இல்லாமல் நாய் வேஷம் போட்டிருக்கும் மனிதனின் ரத்தம் ஓ பாசிட்டிவ் இல்லை. இந்த ஒரே ஒரு தடவை போய் பிளட் கொடுத்துட்டு வந்துரு. சிவ சிதம்பரம் மீண்டும் சொன்னார். இல்லப்பா, என்னை வற்புறுத்தாதீங்க. ரொம்ப அனிமிக்கா இருக்கேன். நான் அனிமிக்கா இருக்கேன்னு தெரிஞ்சா டாக்டரே பிளட் வேண்டாம்னு சொல்லிடுவார். சில நிமிடங்கள் சிவ சிதம்பரம் மௌனமாக இருந்தார். பின் எழுந்து நின்று, டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லு. டாக்டர் கிட்ட நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்றார். சில நிமிடங்களில் கார் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. சிவ சிதம்பரம் போய் அதில் ஏறிக்கொண்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் கரிகாலன் ஹாலிலேயே உட்கார்ந்திருந்தான். நிகழ்ந்து கொண்டிருப்பது சரியானதாக தோன்றவில்லை அவனுக்கு. பணம் வீட்டில் எங்கே எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நழுவி போய்கொண்டே இருக்கிறது. முழுதாக 2 நாட்கள் கடந்திருக்கின்றன. இன்னும் முழுதாக 2 நாட்கள் இங்கே தாக்கு பிடிப்பதெல்லாம் இயலாத விஷயம். என்ன செய்வதென்று தெரியாமல் கரிகாலன் யோசித்தான். நகைகளை மட்டும் இன்று இரவு அள்ளி எடுத்து பிரீஃப்கேஸில் வைத்து கொண்டு காலையில் கிளம்பி விடலாமா என்று யோசித்தான். மனம் அதற்கும் ஒப்பவில்லை. பணமாகவும் எடுத்துக்கொண்டு போகவே மனசு விரும்பியது. பேராசையும் பட்டது. இத்தனை வெற்றிகரமாக நூதன நாடகத்தை மார்னிங் ஸ்டார் துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்த ஆனந்த் போட்டு கொடுத்த பிள்ளையார் சுழியுடன் அரங்கேற்றிவிட்டு இறுதி லட்சியத்தை நிறைவேற்றாமல் போவதா? கரிகாலனின் அறிவு மறுத்தது. இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கவே அவனின் மனசு விருப்பப்பட்டது. வெகு நேரம் யோசித்து பார்த்த பிறகு கரிகாலன் தீர்மானத்திற்கு வந்தான். நாளை புதன்கிழமை ஒரே ஒரு நாள்தான் இங்கே தங்கல். நாளை இரவு நகைகளுடன் கிடைக்கின்ற பணத்தை எடுத்துக்கொண்டு வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் சிவ சிதம்பரம் ஆபீஸ் கிளம்பி போன பிறகு அவரின் மனைவி குளிப்பதற்காக பாத்ரூமில் போய் சுமார் 20 நிமிடங்களாவது இருப்பாள். அந்த நேரத்தில் ஹோண்டாவில் ஏறி புறப்பட்டு விட வேண்டியதுதான். திருப்பி திருப்பி சிவ சிதம்பரத்தின் எதிரில் உட்கார்ந்து சுற்றி வளைத்து வளைத்து பண இருப்பை தெரிந்து கொள்வதற்காக வியாபாரம் அது இதுவென்று கதை பேசுவதெல்லாம் சரிப்படாது. கரிகாலன் எழுந்து மாடி அறைக்கு போய்விட்டான். இரவு 8 மணி அளவில் சிவ சிதம்பரம் திரும்பி வரும் சப்தம் கேட்டது. கரிகாலன் கீழே இறங்கி வரவில்லை. சிவ சிதம்பரமும் அவனை கூப்பிடவில்லை. அது கரிகாலனை மிகவும் ஆத்திரமூட்டியது. புறப்பட்டு போகும்போது இந்த சிவ சிதம்பரத்தை அவனுடைய மனைவியிடம் காட்டி கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும். சமையல்கார பெண்மணியுடன் கள்ள தொடர்பை வீட்டுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருக்கும் ரகசியத்தை பகிரங்கப்படுத்தி விட்டுத்தான் செல்ல வேண்டும். விடக்கூடாது. இந்த ஷிப்பிங் ஏஜென்சிக்காரனை அவமானப்படுத்தியே தீர வேண்டும். இந்த நினைப்புகளிலேயே மூழ்கி கிடந்த கரிகாலனுக்கு விடிய விடிய தூக்கம் வரவில்லை. ஞாபகம் வந்து நடு இரவில் எழுந்து பீரோவில் இருந்த கிருஷ்ணகுமாரின் கோனிகா கேமராவை எடுத்து பிரீஃப்கேஸில் வைத்து கொண்டான். இருக்கட்டுமே. புதன்கிழமை காலை சீக்கிரமே எழுந்து குளித்துவிட்டு கரிகாலன் நல்ல பிள்ளை போல ஹாலில் வந்து உட்கார்ந்தான். சிவ சிதம்பரம் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. ஆபீஸுக்கு கிளம்புகிற கவனத்திலேயே இருந்தான். கரிகாலனும் கைகளை கட்டியபடி செருக்குடன் அமர்ந்திருந்தான். அவராக பேசினால் பேசட்டும், பேசாவிட்டால் போகட்டும். நாளைக்கு இவரின் மானம் போக போவது நிச்சயம். போர்ட்டிகோவில் கார் வந்து நின்றது. அதை நோக்கி நடந்த சிவ சிதம்பரம் கரிகாலனின் அருகில் வந்தபோது நின்றார். பேப்பர் பாத்தியா என்றார். இல்லையே, நீ திரும்பி வந்து சேர்ந்துட்டதை பத்தி விளம்பரம் கொடுத்திருக்க. அது இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. கரிகாலனுக்கு சுருக்கென்றது. எதிரில் கிடந்த பேப்பரை எடுத்து அவசர அவசரமாக பிரித்தான். லாஸ்ட் பேஜில் இருக்கு பார். கரிகாலன் கடைசி பக்கத்தை பார்த்தான். ஒரு அபாய விளக்கு போல அந்த விளம்பரம் பிரசுரமாகி இருந்தது. உள்ளுக்குள் தீயென கோபம் மூண்டது. தனது வரவை 4 அல்லது 5 தினங்களுக்கு அதிகமாக யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று வன்மையாக தெரிவித்திருந்தும் சிவ சிதம்பரம் கொடுத்திருந்த விளம்பரம்
ஒரு நச்சு பாம்பின் அஞ்சத்தக்க சீற்றம் போல் இருந்தது. தன்னுடைய மனோநிலையை காட்டிவிடாமல் மிகவும் சிரமப்பட்டு கரிகாலன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். ஓகே, ஈவினிங் பார்ப்போம். சிவ சிதம்பரம் காரை நோக்கி சென்று விட்டார். பின் போர்ட்டிகோவில் நின்றபடியே கரிகாலனிடம் சொன்னார். உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்தா டாக்டரிடம் போய் கன்சல்ட் பண்ணிக்க. பார்க்கலாம். சிவ சிதம்பரம் ஏறிக்கொள்ள கார் கிளம்பி சென்றது. கரிகாலன் பல்லை கடித்தபடி சோஃபாவில் சாய்ந்திருந்தான். மட கமநாட்டி, வீடு வந்து சேர்ந்துட்டான்னு விளம்பரம் கொடுத்திருக்கான். மறுபடியும் நாளைக்கே இன்னொரு விளம்பரம் கொடுத்தாகணுமா? என் மகன் கிருஷ்ணகுமார் மீண்டும் ஓடி போயிட்டான்னு. சிவ சிதம்பரம், நீ விளம்பரம் கொடுத்தே லோல் பட போற. ஈவினிங் பார்ப்போம்னா சொல்லிட்டு போற. நோ மேன், நோ மோர் டாக்ஸ். இனி ஆக்ஷன் தான். நாளை இந்நேரம் பார், உன் பொண்டாட்டியோட நகைகள் காலி. வீடு விடுவென கரிகாலன் மாடிக்கு போனான். மனதால் தயாராகிவிட்டான். இரவு பூஜை அறையில் இருக்கும் நகைகளையும் வைரங்களையும் அள்ளிக்கொண்டு ஓட. எதற்கும் இருக்கட்டும் என பீரோவின் மேல் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸை கீழே இறக்கி துடைத்து வைத்து கொண்டான். மறுபடியும் மாலை சிவ சிதம்பரத்துடன் உட்கார்ந்து ஒரே ஒரு முறை கணக்கில் வராத கருப்பு பணம் எதுவும் வீட்டில் இருக்கிறதா என்பதை பேசி பார்த்து விடலாம் என்று நினைத்தான். அப்போதுதான் கரிகாலனின் அறிவில் அந்த மின்னல் மின்னியது. செல்வத்திற்கு சிவ சிதம்பரம் 3000 ரூபாய் செலவுக்கு வைத்து கொள்ள கொண்டு வந்து கொடுத்தார் என்ற செய்தி அவனின் ஞாபகத்தில் திடும் என மிதந்து வந்தது. இந்த மாடி அறைக்கு நேர் கீழே உள்ள அறை ஒன்றில் இருந்துதான் சிவ சிதம்பரம் பணம் எடுத்து வந்தார் என்பதை செல்வம் நினைவுபடுத்தி சொல்லி இருந்ததை மறந்து விட்டோமே என்று வருத்தமாக இருந்தது கரிகாலனுக்கு. மடமடவென்று கீழே இறங்கி வந்தான். 2 நாட்களாக அவனுடைய கவனத்தில் பதியாத அந்த அறையின் பூட்டப்பட்டிருந்த கதவு கண்களை கவர்ந்தது. அருகில் போனான். சிவ சிதம்பரத்தின் மனைவி அவளுடைய அறைக்குள் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தாள். கரிகாலன் அறைக்கதவை தள்ளி பார்த்தான். கதவு திறந்து கொள்ளவில்லை. இரவு கவனித்துக் கொள்ளலாம். கரிகாலன் விசில் அடித்தவாறு மாடிக்கு போனான். உணர்வுகள் பரபரக்க துவங்கிவிட்டன. ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு டைப்ரைட்டரின் முன்னால் போய் உட்கார்ந்தான். உரையை நீக்கிவிட்டு காகிதத்தை செருகினான். சமையல்கார பெண்மணியுடன் தகாத உறவு வைத்திருக்கும் அப்பாவுடன் ஒரே வீட்டில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. எனவே மீண்டும் வெளியேறுகிறேன். திரும்பி வரமாட்டேன். விடை பெறுகிறேன் என்று டைப் செய்து கிருஷ்ணகுமார் என்ற பெயரை இறுதியாக குறிப்பிட்டு கொண்டான். கன்னியாகுமரியின் கடற்கரையில் நடந்துவிட்டு தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமார் கடையில் அன்றைய ஹிந்து பேப்பர் ஒன்றை வாங்கி கொண்டு அறைக்கு போனான். ஸ்போர்ட்ஸ் பகுதியில் டென்னிஸ் விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை ஆர்வத்துடன் பல நிமிஷங்கள் வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் வாசித்து போட்டிருந்த மெட்டாஃபிக்ஷன் புத்தகங்கள் சுற்றிலும் இறைந்து கிடந்தன. சுவாரஸ்யம் இல்லாமல் செய்தித்தாளின் மற்ற பக்கங்களையும் கிருஷ்ணகுமார் நோட்டம் விட்டான். அவனின் பார்வையில் சிவ சிதம்பரம் கொடுத்திருந்த விளம்பரம் பட்டது. ஆவலுடன் படித்து பார்த்தான். படித்ததும் விசித்திரமாக இருந்தது. என்ன இது முட்டாள்தனமான விளம்பரமாக இருக்கிறதே என்று நினைத்தான். தன்னுடைய அப்பாதான் கொடுத்திருக்கிறாரா என்பதை நிச்சயம் செய்து கொள்ள மீண்டும் முகவரியை வாசித்தான். சிவ சிதம்பரம் கொடுத்திருக்கும் விளம்பரம்தான். சந்தேகமே இல்லை. கிருஷ்ணகுமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது அபத்தமாக இருக்கிறதே. கல் மாதிரி நான் இங்கு உட்கார்ந்திருக்கிறேன். வீடு திரும்பி வந்து விட்டதாக அப்பா விளம்பரம் தந்திருக்கிறாரே. என்ன இது? ஒன்றுமே புரியவில்லையே. இப்படி ஒரு விளம்பரம் எப்படி கொடுக்க முடியும்? அப்பாவிற்கு மூளை பிசகிவிட்டதா, இல்லை கனவு கண்டாரா? யோசிக்க யோசிக்க கிருஷ்ணகுமாருக்கு எதுவுமே புலப்படவில்லை. இந்த விளம்பரத்தின் பின்னணியை எந்த கோணத்தில் இருந்தும் அவனால் அனுமானிக்கவே முடியவில்லை. சென்னைக்கு போன் போட்டு பார்க்கலாமா என்று யோசித்தான். அந்த யோசனை சரியாகப்படவில்லை. ஒரு சந்தேகம் கிருஷ்ணகுமாரின் அறிவில் சரையென பாய்ந்தது. 10 நாட்களுக்கு முன்பு என்னை காணோம் என்று அப்பா கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு எவனாவது என்னை போலவே இருக்கிற ஒருத்தன் அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு நான் தான் கிருஷ்ணகுமார் என்று வேஷம் போட்டுக்கொண்டு அப்பாவையும் அம்மாவையும் ஏமாற்றியபடி வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டு பார்த்தான் கிருஷ்ணகுமார். ஆனால் அதெல்லாம் சாத்தியமில்லை. வெரி ரிமோட் என தோன்றியது. அதெல்லாம் சினிமாவில்தான். நிஜ வாழ்க்கையில் அது மாதிரியெல்லாம் நடக்க முடியாது. அப்படியானால் இந்த விளம்பரத்தின் பொருள்? சும்மா விளையாட்டுக்காக இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்து விட முடியாது. அப்பாவிற்கு அப்படிப்பட்ட விசித்திர சிந்தனையெல்லாம் தோன்றவே தோன்றாது.
கிருஷ்ணகுமாரால் அந்த விளம்பரத்தை அலட்சியப்படுத்திவிட்டு இயல்பாகவும் இருக்க முடியவில்லை. இந்த மனோநிலையில் தொடர்ந்து வீட்டை விட்டு நீங்கி இருக்க முடியாது என்றும் தோன்றியது. இத்தனை நாள் கண் காணாமல் இருந்த அதிர்ச்சி வைத்தியமே போதும் என்றிருந்தது. பகல் 1 மணி அளவில் கிருஷ்ணகுமார் வீடு திரும்பி விடலாம் என்ற முடிவிற்கு வந்தான். அதற்கு மேலும் யோசித்துக் கொண்டிருக்காமல் அறையை காலி செய்துவிட்டு நாகர்கோவில் விரைந்தான். மாலை 4 மணிக்கே சென்னை கிளம்பிய ஆடம்பரமான வீடியோ பஸ்ஸில் நகம் கடித்தவாறு கிருஷ்ணகுமார் வீடு போய் சேர்கிற அவசரமான உணர்வுகளுடன் அமர்ந்திருந்தான். சென்னை நோக்கி பஸ் பறந்து கொண்டிருந்தது. புதன்கிழமை இரவு 12 மணி வரை வெறுமே விளக்கை அணைத்துவிட்டு விழித்தபடி படுத்திருந்த கரிகாலன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு இருளில் படிகளில் இறங்கி வந்தான். பூஜை அறையின் கதவை கையோடு கொண்டு வந்திருந்த உபகரணங்களால் திறந்து உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். பீரோவை திறந்து லாக்கரையும் திறந்து பதட்டப்படாமல் நகைகளையும் வைரங்களையும் எடுத்து பிரீஃப் கேஸில் அடுக்கி கொண்டான். பின் பழையபடி அத்தனையும் உபகரணங்களால் பூட்டிவிட்டு ஓசைப்படாமல் படியேறி மாடி அறைக்கு போனான். லேசாக வியர்த்திருந்தது. சில நிமிடங்கள் உட்கார்ந்து ஓய்வெடுத்தான். ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். கூர்கா ஸ்டூல் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். எதிர் வீட்டு வாசலிலும் செக்யூரிட்டி இருந்தது. பின் கரிகாலன் மீண்டும் கீழே இறங்கி ஹாலில் நின்றான். செல்வம் குறிப்பிட்ட அறையை நோக்கி நடந்தான். சில நிமிடங்களில் பூட்டு திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்து விருட்டென கதவை சாத்தினான். இருளில் சிறிய பீரோ புலப்பட்டது. சிகரெட் லைட்டரை கரிகாலன் எரிய விட்டான். அவன் எதிர்பாராமல் பீரோ சாவி பீரோவிலேயே இருந்தது. அது பீரோவின் முக்கியத்துவத்தை குறைத்தது அவனுக்கு. பீரோவின் கதவை திறந்தான். மொத்த பணம் 6000 ரூபாய்தான் இருந்தது. கரிகாலன் தடவி தடவி பார்த்தான். வேறு பணம் இல்லை. மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. அறையை சுற்றிலும் பார்த்தான். பரணில் சில தலையணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கட்டில் ஒன்றில் மெத்தை விரிந்து கிடந்தது. யாராலும் உபயோகிக்கப்படாமல் மெத்தை விரிப்புகள் சுருக்கம் இன்றி விரிந்திருந்தன. கட்டிலில் ஏறி பரனை பார்த்தான். தலையணைகளை தொட்டு அழுத்தி பார்த்தான். வித்தியாசமாக எதுவும் தென்படவில்லை. இறங்கி மெத்தையை தொட்டு தடவி பார்த்தான். சிறிது தள்ளி நின்று கட்டிலை கவனித்தான். வித்தியாசம் தெரிந்தது. சுற்றி செல்லும் ஸ்டீல் சட்டம் அதிகபட்சம் 3 அங்குலங்களுக்கு மேல் இருந்து கரிகாலன் பார்த்ததில்லை. இந்த கட்டிலில் அந்த நீண்ட பட்டை 5 அங்குல அகலமாவது இருக்கும் போல் இருந்தது. கரிகாலன் குனிந்து கட்டிலின் கீழ்ப்புறத்தை தடவி பார்த்தான். சட்டத்தின் கீழ் முனை வரை கட்டிலின் தளமும் தாழ்ந்து அமைக்கப்பட்டிருந்தது. கரிகாலன் நம்பிக்கையுடன் நிமிர்ந்து மெத்தையை மடித்து புரட்டினான். கட்டிலை சுற்றிலும் ஸ்டிக்கர் அழகு வேலைப்பாடு போல நீள நீளமாய் ஒட்டப்பட்டிருந்தது. கரிகாலன் கூர்மையாக கவனித்தான். பக்கவாட்டு முனையில் குறுக்காக ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர் ரிப்பனில் ஒரு சில இடங்களில் துவாரம் இருப்பது போல மெலிதாக தெரிந்தது. அந்த ஸ்டிக்கர் ரிப்பனை கரிகாலன் உரித்து நீக்கினான். கட்டிலின் வலது முனை தளத்தில் 2 சாவி துவாரங்கள் தெரிந்தன. புதையலை கண்டுபிடித்துவிட்ட வன்மத்துடன் உபகரணங்களால் சில நிமிடங்களில் திறந்து கட்டில் சட்டத்தை இடப்புறமாய் ஜாக்கிரதையாய் தள்ளினான். தளம் துளி துளியாய் விலகியது. கரன்சி நோட்டுகள் கட்டுக்கட்டாக நிரம்ப அடுக்கப்பட்டிருந்தன. கரிகாலன் சந்தோஷத்தால் பூரித்தான். இத்தனை பணம் போதும், இத்தனை பணம் போதும் என்று அவனின் உணர்வுகள் குதூகலித்து கும்மாளமிட்டது. மாடிக்கு போய் தயாராக வைத்திருந்த கிருஷ்ணகுமாரின் சிறிய சூட்கேஸை எடுத்து வந்து நிரப்பினான். பிரீஃப் கேஸை எடுத்து வந்து அதிலும் நிரப்பினான். குறைந்தது 4 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்று தோன்றியது. பேண்ட் பாக்கெட்டிலும் சில கரன்சி கட்டுக்களை எடுத்து திணித்து கொண்டான். கடமை முடிந்தது. கட்டில் தளத்தை பழையபடி மெதுவாக நகர்த்தி ஸ்டிக்கரை ஒட்டினான். பூட்டிக் கொண்டிருக்கிற பொறுமை இல்லை. மீண்டும் மெத்தையை விரித்து விரிப்புகளை சரி பண்ணினான். வேலை பூர்த்தியாகியது. பீரோவில் இருந்த 6000 ரூபாயில் கரிகாலன் கை வைக்கவில்லை. சூட்கேஸ் பிரீஃப் கேஸ் இரண்டையும் ஓசையில்லாமல் மாடி அறையில் கொண்டு போய் வைத்தான். இறங்கி வந்து அந்த அறைக்கதவின் பூட்டை கச்சிதமாய் பூட்டினான். கொள்ளை நிறைவுற்றது. கரிகாலன் மாடி அறையில் துள்ளி துள்ளி குதித்தான். மனம் கும்மாளமிட்டது. சிவச்சிதம்பரம், நிஜமாகவே கல்கட்டா போய் எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் தான் ஆரம்பிக்க போறேன் என்று இன்ப முனகல் முனகினான். கரிகாலன் வாட்சை பார்த்தான். மணி 3. இன்னும் சில மணி நேரங்கள். இன்னும் மிக சில மணி நேரங்கள். அவ்வளவுதான். கிருஷ்ணகுமாராக இயல்பாக வந்தது மாதிரி கிருஷ்ணகுமாராக இயல்பாகவே வெளியேறிவிடலாம்.
அவசரமோ அதிரடி நடவடிக்கைகளோ தேவையில்லை. சிவ சிதம்பரம் ஆபீஸ் கிளம்பி போனதும் மீண்டும் வீட்டை விட்டு ஓடி போவதாக டைப் பண்ணி வைத்திருக்கும் காகித குறிப்பை டிவியின் மேல் வைத்துவிட்டு சிவ சிதம்பரத்தின் மனைவி குளித்து கொண்டிருக்கும் போது வெளியில் போய்விட்டு வருவதாக அழகாக சொல்லிவிட்டே ஹோண்டாவில் ஏறி சீர்வரிசைகளோடு ஜோராக பறந்து விடலாம். கரிகாலன் துடிக்கும் உணர்வுகளுடன் காத்திருந்தான். பொழுது விடிவதை ஆனந்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். சிவ சிதம்பரத்தின் ஒவ்வொரு அசைவையும் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான். எல்லாம் இயல்பாய் நடந்து கொண்டிருந்தன. சூட்கேஸையும் பிரீஃப்கேஸையும் தயார் நிலையில் வைத்திருந்தான். சிவ சிதம்பரம் 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்பி போனார். அவர் போன 10 நிமிடங்களில் அவரின் மனைவி குளிப்பதற்காக பாத்ரூமிற்குள் போனாள். கரிகாலன் டைப் செய்த காகிதத்தை டிவியின் மேல் வைத்தான். தன்னுடைய பொக்கிஷங்களை 2 கைகளில் எடுத்து கொண்டான். பாத்ரூமின் அருகில் போனான். அம்மா, நான் வெளியில போறேன், போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் என்றான். 1 மணிக்குள்ள வந்துடு. அந்த அம்மாள் உள்ளிருந்தே குரல் கொடுத்தாள். சரிம்மா. கரிகாலன் பெட்டிகளுடன் வெளியேறுவதை பணியாட்கள் நூதனமாக பார்த்தார்கள். அவர்களை பொருட்படுத்தாமல் கரிகாலன் ஷெட் நோக்கி போனான். ஹோண்டாவில் பெட்டிகளை விழாமல் கவனமாய் பொருத்தி வைத்தான். கடவுளை மனதுள் நன்றியுடன் பிரார்த்தனை செய்தபடி ஹோண்டாவில் அமர்ந்தான். அப்போது வெளியில் ஆட்டோ வந்து நின்றது. கரிகாலன் ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்தான். ஆட்டோவில் இருந்து கிருஷ்ணகுமார் இறங்கினான். கரிகாலன் மெதுவாக ஹோண்டாவை கேட் நோக்கி செலுத்தினான். கிருஷ்ணகுமார் கேட்டை தாண்டி உள்ளே நடந்தான். வெளியில் நோக்கி ஹோண்டாவில் நகரும் கரிகாலன். உள்ளே விரைந்து வரும் கிருஷ்ணகுமார். கரிகாலனும் கிருஷ்ணகுமாரும் எதிர் எதிரே. மறுவினாடியே கரிகாலனுக்கு புரிந்துவிட்டது. எதிரில் ஒரிஜினல் கிருஷ்ணகுமார். ஸ்தம்பித்தது. கரிகாலன் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. அசுர வேகத்தில் ஹோண்டாவை செலுத்தி கொண்டு வெளியேறி பறந்து விட்டான். அடுத்தடுத்த சாலைகளை எல்லாம் கடந்து. அதனால் என்ன? எல்லா குற்றவாளிகளின் சாலைகள் எல்லாமே இறுதியில் சிறைச்சாலையை நோக்கித்தான் என்பதால் அடுத்து ஆரம்பித்து நிகழப்போகும் பரபரப்பான சம்பவங்களை விவரித்து தெரிவித்துக் கொண்டிருப்பது தேவையற்றது. ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிட்டு விடலாம். கரிகாலனை கிருஷ்ணகுமாராக கண்டுபிடித்த மார்னிங் ஸ்டார் துப்பறியும் நிறுவனத்தை சார்ந்த ஆனந்த் என்ற இளைஞன் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.